தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். ஐயோ என்ன நீ என்னடா இது? தெரியலப்பா. கல்பனா என்ன இது? அப்பா அன்னைக்கு பிரைஸ் மணியை கொடுத்துருங்கப்பா. பிரைஸை வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா. வாங்கிக்கம்மா. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற, கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். யாரோ பயங்கர ஹாப்பியா இருக்காங்க போல இருக்கு. நான் தான் எவ்வளவு பெரிய காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கிறோம். அதனால்தான் ஒரு கனவு சீக்வன்ஸ்ல அப்படியே என் மேல பணம் மழை பொழியிற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இதுதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க கையை நான் சவுக வச்சேன். மணி மணி மணி. நான் ஸ்மெல்லிங்கப்பா, பணம் வாசனையே சரியான வாசனைங்க. எனக்கு இந்த பூ வாசனையோட பணம் வாசனை தான் பிடிக்கும். இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு நொங்குன்னு போய் மருதாணி செடியை பறிச்சு அதை அரைச்சி எவ்வளோ கஷ்டம். ஆனால் வளர்ப்பில் வீணா போலங்க. என்னங்க பார்க்குறீங்க? நான் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லைங்க, கேளுங்க. நிஜமாவே இந்த பணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? அது ராத்திரி ஏதோ ரூம்மேட் பாசம் அது இதுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் சும்மாவா? நான் கூட அந்த ரூம்மேட் பாசத்தை நிரூபிக்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். இல்லைங்க, இது பாருங்க, பணத்துக்காக நான் சொன்னது உண்மைதான். ஆனா உண்மையிலேயே நான் நம்ம ரூம்மேட் பாசத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு. தேவையில்லாம எதுக்கு போய் சொல்றீங்க? போய் சொல்லுங்க, உண்மைதான் சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் நான் இந்த ரூம்மேட் பாசத்தெல்லாம் எதிர்பார்த்தது ஏன் தப்புதான். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. சரிங்க, பணத்துக்காக நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னது தப்பு தான். ஆனால் உண்மையிலேயே சொல்றேன், நம்ம ரூம்மேட் பாசத்துக்காக தான் கஷ்டப்பட்டது. போதுமா? நம்ப மாட்டீங்கல்ல? எனக்கு தெரியும். சரி விடுங்க. நீங்க நம்பலனா இந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் கல்பனா நீகிட்ட குத்துறேன். நிஜமா தாங்க சொல்றேன். நீங்க நம்ப மாட்டீங்க. அண்ணே 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 கூப்பிட்டீங்க? இல்லையே. இல்லையா? கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். அப்ப சரிங்க, நான் பணத்தை அண்ணிட்ட குத்துறேன். குத்துட்டுமா? பணத்தை குத்துட்டுமா? சிரிச்சிங்க பாத்தீங்களா? சரிங்க. ஷபா, பொண்ணுங்களை சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். நாங்க உங்க பங்கு. எதுக்கு இது? 25,000ங்க உங்க பங்கு. எனக்கு வேண்டாம். நான் இப்படி சொல்றீங்க? ஜெயிச்சதுல உங்க பங்கு நீங்க வாங்கிக்கணும். ரூம்மேட் நான் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும். புடிங்கோ. எனக்கு இந்த பணம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமாலுமா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். ஜெயிச்சதுக்கு நான் ட்ரீட் கொடுக்கணுங்க. நீ என்ன வேணாலும்
வேணாலும் கேளுங்க, நான் பண்றேன். வேண்டாங்க. அப்புறம் நான் ஏதாவது கேட்டேனா இந்த கோட்டை தாண்டி வராதா அந்த கோட்டை தாண்டி வராதுன்னு பஞ்ச் டைலாக் பேசுவீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? வேண்டாம், விடுங்க. புரியுது புரியுது புரியுது, நீங்க எங்க வரீங்கன்னு புரியுது. நீங்க என்னங்க சுத்தி சுத்தி சரடிக்கிற மாட்டிருக்கே வரீங்க. அதான் எனக்கு புரியுதுன்னு தெரியுதுல்ல, அதை விடுவா, வேற ஏதாவது கேளுங்க. எனக்கு வேற எதுவும் கேட்க தோணல. சரி விடுங்க, இப்படி பண்ணலாமா? எப்படி? உங்களை குடிக்கவே வேண்டாம், இன்னையோட குடிய விட்டுருங்கன்னு நான் சொல்லல. டெய்லி குடிங்க, நோ ப்ராப்ளம். ஆனா இந்த பகல் நேரத்துல குடிக்கிறது மட்டும் வேண்டாம். பிரஷ் பண்ண உடனே காலையில ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிறீங்க பாருங்க, அது வேண்டாம். அதாவது காலையில சூரியன் உதிக்கும் போது நீங்க குடிக்க வேண்டாம், சன்செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க குடிச்சுக்கோங்க. இந்த டீல் ஓகேனா நான் இதையே ட்ரீட்டா கன்சிடர் பண்றேன். எப்படி வசதி? என்னங்க பதிலே காணும்? இல்ல, எப்போதுமே நான் எல்லாரும் குடிக்காதான் சொல்லுவாங்க. நீங்க தான் சூரியன் இருக்கும் போது குடிக்காத, சூரியன் போனதுக்கு அப்புறம் குடின்னு புதுசா ஒரு மேட்டர் சொல்லிக்கிறீங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சு சொல்றேன். தாராளமா நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொன்னா சரி. நாகராஜா, என்னடா என்னென்னமோ சொல்றாங்க? உன்னால எப்படா முடியும்? அரசாங்கம் கடன் நேரத்தை குறைச்ச மாதிரி உன்னை குடிக்க வேணாம்னு சொல்றாங்க. How is it possible? திங்க் பண்ணணும். மருதாணி செவக்கலனா அப்படியே விட்டு தொலைய வேண்டியதானே. உன்னை யாரு ஸ்கெட்ச் பேட் எல்லாம் வச்சு வரைய சொன்னது? இப்ப பாரு, 2 பேருக்கும் தேவையில்லாத அசிங்கம். இப்படி குறுக்கு வழியில பணத்தை ஜெயிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உனக்கு? மருதாணி செவக்கல, நாங்க எங்க தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படியே நேர்மையா போயிருக்கலாமே. அத விட்டுட்டு ஸ்கெட்ச் பேட் எல்லாம் வரைஞ்சு வீரையா அண்ணன் கூட நம்மளை பார்த்து கேவலமா சிரிச்சாரு. உனக்கு இப்படி எல்லாம் பண்றதுக்கு அசிங்கமா இல்லையா? நீங்க முதல்ல எதுவும் பேசாதீங்க, சொல்லிட்டேன். ஏதோ என் போதாத நேரம் நான் மாட்டிக்கிட்டேன், அதுக்காக ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் இப்படி பண்ணதுக்கு முத காரணம் யார் தெரியுமா? யாரு? வேற யாரு? நீங்கதான். நானா? பின்ன நீங்க என் மேல பாசம் வச்சிருந்தா என் கையில மருதாணி செவந்திருக்கோம்ல. அப்படி மருதாணி செவந்திருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? உங்களுக்கு என் மேல பாசம் இல்லாததுனாலதான் நான் குறுக்கு வழியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? நான் உன் மேல பாசம் வைக்கிறதுக்கும் மருதாணி செவக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த அறிவு ஞானத்தை நேத்து யோசிச்சிருக்க வேண்டியதானே. நேத்து அந்த வேதவள்ளியும் அவ தங்கச்சி அந்த ஷோகேஸ் பொம்மையும் மருதாணி பாஸ்த பத்தி கதை கதையா சொல்லும் போது ஏன்னு இழிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இப்போ வந்து என்ன சம்பந்தம்னு என்ன கேக்குறீங்களா? ஆக மொத்தம் அவங்க சொன்ன மாதிரியே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என் மேல துளி கூட பாசமே இல்ல. என் மேல உசிரியே வச்சிருக்கேன்னு நீங்க சொன்னதெல்லாம் போய். கல்பனா, எதுக்கு எதையும் யோசிச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்க? போங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஏய் கல்பனா, கல்பனா இங்க பாரு, இது ஒரு சாதாரண விஷயம். இத போய் நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் உன் மேல பாசம் வச்சிருக்கிறது நிஜம். இது நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்காக போய் கையில ஸ்கெட்சரா வச்சு வரைஞ்சு எதுக்கு இதெல்லாம்? குறுக்கு வழியில ஜெயிக்கிறது தப்பு தானே. இதுக்காக தான் நான் வருத்தப்படுறேன். சும்மா குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்தேன்னு என்ன மட்டும் குத்து சொல்லாதீங்க. நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒருத்தி ஜெயிச்சிருக்காளே வேதவள்ளி, அவளும் குறுக்கு வழியில போய் தான் ஜெயிச்சிருக்கா. ஏய், அவங்க என்ன ஏமாத்துறாங்க? அவங்க கையில தான் மருதாணி நல்லா சிவந்திருக்குல்ல.
அது ஒரிஜினல் சிவப்பு இல்ல. அவளும் பித்தலாட்டம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கா. இது பித்தலாட்டம் பண்ணியா? அது எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா அவன் நேத்து கையில போட்டது மருதாணி. ஆ, கல்பனா, உண்மையை உளறிடாத. அப்புறம் உன்னோட கிரைம் ரேட் எங்கேயோ போயிடும். ஏய், என்ன என்ன? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமே இல்ல. அவங்க கையில மருதாணின்னு ஏதோ சொன்னியே. ஆ, விடுங்க. அவ பேச்ச பேசிட்டு இருந்தா வீணா நமக்குள்ள சண்டை தான் வருது. நிஜமா ஒண்ணு இல்லல்ல? நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? நம்புறேன். நீ சொன்னா நம்பித்தானே ஆகணும். என்னங்க? என்னங்க? நிஜமாவே என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா? ஆ? யாருக்கு தெரியும்? என்னங்க சொல்லுங்க. கல்பனா, உன் மேல நான் பாசத்தை கொட்டுன்னு கொட்டி வச்சிருக்கேன். எப்படியோட சுந்தர், ஒரு வழியா இவ்வளவு சமாளிச்சிட்டேன். என்னடி சொல்ற? ஆ? சாதாரண மருதாணி செவந்ததுக்கு 50,000 பரிசா கொடுத்தாங்க. ஐயோ 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 ஐயோ. 5 10,000, 10 5,000, 100 500 போச்சே. உங்க அப்பா அடிக்கடி பெரிய இடத்து சம்பந்தம்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப நிஜமாவே நம்புறேன்டி, பெரிய இடத்து சம்பந்தம் தான். இப்போ நம்பி என்ன பிரயோஜனம்? அந்த 50,000 தான் நம்ம கொடுத்து வைக்கலையே. அம்மாடி, நீ மட்டும் இந்த மேட்டரை முதல்ல அப்பா கிட்ட சொல்லியிருந்தா, நான் மார்க்கருக்கு பதிலாக ஏஷியன் பெயிண்ட்ஸே வாங்கி கை ஃபுல்லா ரங்கோலி கோலமே போட்டிருப்பேன். அநியாயமா தோத்துட்டியம்மா. ச்சே. ஆமா கல்பனா, மருதாணியில சீயக்காத்தூள் கலந்தேன்னு சொன்னியே, அதுக்கப்புறமும் எப்படி செவந்தது? அதாம்மா எனக்கும் தெரியல. கண்டிப்பா ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணி தான் ஜெயிச்சிருக்கா. இருக்கும். நான் கூட அவ மூக்கு மொழியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நியாயமானவளா நேர்மையானவளா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது அவ பெரிய ஜகஜால கில்லாடியா இருக்கான்னு. இது பாரு, நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு, இல்லன்னா உனக்கு தான் ஆபத்து. என்னங்க, எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறீங்க? சம்பந்தியோட கார் வந்துருச்சு. வரட்டுமே, அதுக்கு எதுக்கு கையை கட்டிட்டு நிக்கணும்? தானா வருதே மரியாதை. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வாங்க சம்பந்தி. எங்க இவ்வளவு தூரம்? பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு ஒரு 8 வந்தோம் சம்பந்தி. அப்படியா? என்ன சொல்றேன் என் மருமக? இந்த வீட்டுல எப்படி இருக்கிறாளாம்? என்னங்க நீங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு விசாரிக்கிற மாதிரியான குடும்பத்தில நாங்க எங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறோம். லக்ஷ்மி என்கோ குடும்பத்துல பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பொண்ணு எப்படின்னு கேட்டாங்க நாக்கு அழுகி போடுங்களே. ஐயா, இது ஏன் இப்ப இப்படி ஓவரா நடிக்குதுன்னு தெரியலையே. இன்னைக்கு காலையில தான் டிவியில நாட்டாம படம் பார்த்தாரு, அதை அப்படியே எடுத்து விடுறாருன்னு நினைக்கிறேன். கேட்க சந்தோஷமா இருக்குது. வீரையா ஐயா, வண்டியில உனக்கு டிரைவர் முத்துக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. நாளைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தெரியுமில்லடா? தெரியும் ஐயா. லக்ஷ்மி அண்ட் கோ குடும்பத்தோட ஃபங்க்ஷனு. நீங்க எல்லாருமே ராயலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். சரிங்க. பாக்குறவங்க எல்லாம் பார்த்து மலைச்சு போற மாதிரி இருக்கணும் ட்ரெஸ். புரியுதுங்க. நான் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம்டா, கவனமா எல்லாருக்கும் சொல்லிடு. சரிங்க. சரி. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல மட்டும் யாராவது சாதாரண ட்ரெஸ்ல வரத பார்த்தேன், பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. அப்படிதானே சம்பந்தி? திருந்தாத ஜென்மம். சம்பந்தி, ஃபங்க்ஷன்ல நல்ல அருமையா ட்ரெஸ் பண்ணிட்டு வர குடும்பத்துக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீங்கல்ல? பார்க்கலாம். வீரையா, ஐயா, ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. நாளை ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் அம்சமா இருக்கணும், புரியுதா? சரிங்க. யாரும் கண்ணா பெண்ணா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்குது. சரிங்க சம்பந்தி. மா, திரும்ப திரும்ப ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றது யார பத்தியும் தெரியுதுல்ல? தெரியுது, எங்களை தானே. இது பாரு, அந்த
பிச்சைக்கார பரம குடும்பத்தோட நாங்க ஒண்ணும் கேவலமா வந்து நிக்க மாட்டோம். அம்மாடி, அவர் மனசுக்கு பிடிச்சபடி ட்ரெஸ் பண்ணா பரிசு தரேன்னு எப்படி அவர் வாயாலே சொல்ல வச்சேன் பாத்தியா? ஆள் பாதி ஆட பாதின்னு ஜாட மாடியாவ சொல்றாரு. நீ வேணா பாரு, அந்த பரம குடும்பத்து முன்னாடி நானும் உன் அப்பாவும் எப்படி ராயெல்லாம் வந்து நிக்கிறோன்னு. ஆமா, ரிசப்ஷனுக்கு புது படம் எடுத்துட்டியா? என்னடி வாங்கினியா இல்லையா? வாங்கினேன். அதையே இப்படி சொல்ற? அவளை விட நீ நல்ல காஸ்ட்லி புடவையா தானே எடுத்திருக்க. இது பாரு, அவளை விட நீ தான் நல்லா கிராண்டா தெரியணும். ஏண்டி என்னாச்சு? என்னை விட சூப்பர் புடவை அவதாம எடுத்து வச்சிருக்கா. ஃபங்க்ஷன்ல அவதான் என்னை விட கிராண்டா தெரிய போறா. ஐயோ, நான் ரொம்ப சாதாரணமா இருக்க போறேன். விடக்கூடாதுடி. என்ன நடந்தாலும் சரி, உன்னை விட அவ அழகா தெரியவே கூடாது. என்ன பண்ணலான்னு சொல்ற? என்ன வேணா பண்ணலாம், ஆனா நீ தான் அழகா இருக்கணும். ஆனா அவ சூப்பர் புடவை எடுத்து வச்சிருக்காளேமா. எடுத்து தானே வச்சிருக்கா, கட்டு விடாம பண்ணிடுவோம். என்னம்மா சொல்ற? இங்க வேண்டாம், மேல போய் பேசிக்கலாம் வா. போங்க போங்க, அதுவும் சரிதான். ஆஹா, ரகசிய ஆலோசனையா? அழகுன்ற விஷயத்துல பொறாமப்படுறதில்ல இந்த பொம்பளைங்களை யாரும் மிஞ்ச முடியாது. மகா பஜாரிங்கப்பா ரெண்டும். என்னமா பிளான் போடுறதுக்கு போகுதுங்க ரெண்டும். இவனா? வரேன் வரேன். மாம்சே, எப்படி இருக்கீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லா இருக்கிறேன். இனிமே எப்படி இருப்பேன்னு தெரியல. சரி, பாருக்கு போலாமா? பாருக்கா? அதே அந்த பயம் இருக்கட்டும். என்னம்மா சொல்ற நீ? நிஜமா தாண்டி, ஃபங்க்ஷன்ல அவளை விட நீ அழகா தெரியணும்னா அவ புடவைய டேமேஜ் பண்றத தவிர வேற வழியே இல்ல. அவளை தான் டேமேஜ் பண்ண முடியல, அவ புடவையவாது டேமேஜ் பண்ணலாமே. என்ன நான் சொல்றது? இந்த பார் கல்பனா, எப்படியும் அவ கடைசி நேரத்துல புடவைய கட்டுறதுக்காக தான் எடுப்பா. அந்த நேரத்துல புடவை டேமேஜ் ஆயிருந்ததுன்னு வெயி, எவ்வளோ டென்ஷன் ஆவான்னு யோசிச்சு பாரு. தலைக்கு ஏறின டென்ஷன் அவளை நிம்மதியாவே இருக்க விடாது. அது மட்டும் இல்லாம அவ நம்மள மாதிரிலாம் இல்லடி, லோ கிளாஸ் பிச்சைக்கார குடும்பம். உடனே மாத்தி கட்டுறதுக்கு வேற நல்ல புடவை எதுவும் இருக்காது. டேமேஜ் ஆன புடவையும் கட்ட முடியாது. வேற நல்ல புடவையும் இல்லாம கடைசி நேரத்துல மாட்டிட்டு முழிப்பா பாரு. அப்புறம் எப்படியும் புது புடவை வாங்குறதுக்கு நேரம் இருக்காது. அதனால இருக்கிற பழைய புடவையில எதையோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு கட்டிக்கிட்டு வருவா. அதனால ஃபங்க்ஷன்ல என் செல்லம் நீதான் ராயலா, ரிச்சா, அழகா, அம்சமா தெரிய போற. ஆள் பாதி ஆட பாதின்னு சொன்ன உன் மாமனாரு அவளை பார்த்து கோவப்படுவாரு. ஃபங்க்ஷன்ல ஒவ்வொருத்தரும் போடுற ட்ரெஸ் தான் நம்ம குடும்ப கௌரவத்தையே காட்டும்னு சொன்னார்ல. அவளை பார்த்து டென்ஷன் ஆகி முதல் முறையா வேதவல்லிய காட்டு கத்து கத்த போறாரு உன் மாமனாரு. கொஞ்சமாவது பொறுப்பு வேணாம். இப்படி ஒரு பொண்ணு இருப்பா. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், அதுக்காக ஸ்பெஷல் ஒரு பொண்ணு எடுத்து கொடுத்தா அதை ஜாக்கிரதையா வச்சு கூட தெரியல உனக்கு. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிற. ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு பெரிய விஐபிஸ் எல்லாம் வராங்க.
இந்த மாதிரி கிழிஞ்ச போட வேற வந்து என்ன பத்தி என்ன நினைப்பாருங்க? நீயும் எங்களை மாதிரி நல்ல பரம்பரையில பிறந்திருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ எங்க போம்மா, போ போ போ, சீக்கிரம் மாத்திக்கிட்டு வா. ஏய் கல்பனா, என்ன சிரிக்கிற? நினைச்சு பார்க்கும் போதே இனிக்குதா? ஆமாமா, யோசிச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இது நடக்கணும். அப்போ வேதவள்ளி புடவைய டேமேஜ் பண்ணணும். பண்ணிடலாம். இது பாரு, அவ கிச்சன்ல ஏதோ வேலையா இருக்கா போல இருக்கு. அவ மேல வர்றதுக்குள்ள அவ ரூமுக்கு போய் புடவைய தேடி கண்டுபிடிச்சு காரியத்தை கச்சிதமா முடிக்கிறோம். என்ன? முடிக்கிறோம். இந்த ரூமா? ஆமா. கல்பனா, அவ இருக்க மாட்டாள? அவன் இருக்க மாட்டான். இந்நேரம் ஏதாவது பார்ல குடிச்சிட்டு மட்டியா இருப்பான். போ. அப்ப சரி, வா. ஏய், எங்கடி? தெரியல. வா. கல்பனா, எங்க போட இருக்குமோ? இருக்கும் இருக்கும். வா வா வா. ஐயோ, ஏய், என்ன? இங்க பாரு. அவ குடிப்பாளா? இதெல்லாம் அவனோடதுமா? சொல்ல முடியாது. இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து குடிக்கிறதா ஃபேஷன். அது இப்ப ரொம்ப முக்கியம். தேடு. கட்டிலியா போய் வச்சிருப்பாங்க. எங்கே தேடுவேன் ஜானகி நினைப்பு மனசுல. புடவைய தேடு. நீ அங்க தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். ஓகே? சூப்பர் சூப்பர். காரியத்தை கச்சிதமா முடிக்கிறோம். எங்க வச்சிருப்பா அந்த சூனியக்காரி புடவைய? அம்மா அம்மா அம்மா, இங்க வா இங்க வா. சீக்கிரம் வா. வா 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 வா. கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சு. புடவை இங்கதான் இருக்கு. தோ வந்துட்டேன். புடவை இதானா அது? ஆமா இதான். தொற தொற. ஐயோ கல்பனா,